அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் பிளானர் எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற டேப் வந்துட்டு சாம்சங்கோடது கேலக்ஸி டேப் S6 லைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் டிஃபால்ட்டாக நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் தான் நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்காக எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இது வந்துட்டு டேப்பில் தான் பண்ண முடியும். நீங்கள் ஃபோனில் அதிலலாம் பண்ண முடியாது. நீங்கள் இது டேப் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பரில் இல்லை புக்கில் கூட பண்ணலாம், நோட்டில் கூட. இப்போது டேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கான ஐடியாஸ்லாம் பிக்சார்ட்டில் தான் எடுக்க போகிறேன். பிக்சார்ட் வந்துட்டு ஒரு ஆப் தான். இதில் ஃபுல்லாக ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் இதில் புல்லட் ஜேர்னல் ஐடியாஸ் இல்லை மந்த்லி பிளானர் ஐடியாஸ்னு போட்டிங்கனாலே நிறையா உங்களுக்கு கொட்டி கிடக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த டிஜிட்டல் பிளானர் வந்துட்டு எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது எந்த ஆப்பும் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. இதுக்கு வந்துட்டு அந்த சாம்சங்லேயே நோட்ஸ்னு ஒரு டிஃபால்ட்டாக அந்த ஆப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் இதை நிறைய யூஸ் பண்ணலாம். இதில் பேஜ் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம பேஜோட டெம்ப்ளேட் மாற்றிக்கலாம். அப்புறம் பேஜ் செட்டிங்கில் போயிட்டு கலரை மாற்றிக்கலாம். நான் இப்போ நார்மலாக பிளெயின் ஒயிட் கலர் தான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னா வேறு கலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பேஜ் டெம்ப்ளேட்ஸும் அவங்க கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பிளெயின் பேஜ் தான் எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் டேப் இல்லைன்னா நீங்கள் நோட் புக்கில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கான பேசிக்கான ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம 2-3 பென் டைப் இருக்கும். அதில் நம்ம எதுக்கு என்னமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இயர் அண்ட் பிக்சல்னு அந்த ஒரு மூட் ட்ராக்கர் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். அதில் இயர் இன் பிக்சல்னு போட்டதுக்கப்புறம் இந்த லைன் வந்துட்டு நம்ம பாக்ஸாக போட்டுக்கணும். அதுலேயே ஆட்டோஃபில் ஷேப்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ஒரு கோடு இழுத்தோன்னா அதுவே ஸ்ட்ரெயிட்டான கோடாக மாறிடும். அதுலேயே நம்ம ரவுண்டு அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டு நான் இப்போது ஒட்டுமொத்த இயருக்கும் நான் ஒவ்வொரு நாளுக்காக போட்டுக்கிறேன். இந்த டேப்லர் காலம் போடும்போது நம்ம பாதியாக பிரிச்சுட்டு போட்டுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டு இந்த சைடு 6 மந்த் அந்த சைடு 6 மந்த்துன்னு அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம இதில் மந்த்து வைஸ் எழுதிட்டு நம்ம டேட்டுக்கு வந்துட்டு நம்பர் போட்டுக்கலாம். மேலே வந்துட்டு நம்ம மந்த் வந்து எழுதிக்கலாம். இது நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இயர் எண்டில் பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு நம்ம அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக இருந்தோமா இல்லை கோவமாக இருந்தோமா இல்லை சேடாக இருந்தோமான்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ சைடில் வந்துட்டு நான் குட்டி பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்துட்டு சேட் ஹாப்பி அந்த மாதிரி நான் எனக்கு ஏற்ற மூடெல்லாம் நான் எழுதிட்டு அதை கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த டே ஃபுல்லாக அந்த சேட் மூடில் இருந்தோம்னா அந்த கலரை வந்துட்டு நம்ம அதில் அடிக்கிற மாதிரி. அடுத்த பேஜ் ஃபுல்லாக நான் என்னை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிறேன். அது நார்மலாக உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீன் தட் ஹவுஸ்னு ஒன்று போட்டுக்கிறேன். இதுவும் பின்ட்ரெஸ்ட்டில் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான். இதுக்கு வந்துட்டு 3 சர்க்கிள் நான் இது பண்ணிவிட்டு அதை டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு பிரிச்சுக்கிறேன். இந்த சர்க்கிளும் அந்த ஆட்டோஃபில்ல போட்டுட்டோன்னா ஈஸியாக நம்ம நார்மலாக ஒரு சர்க்கிள் போட்டோன்னா அதுவே நீட்டான சர்க்கிளாக ஆகிடும். இப்போ டெய்லி என்னென்ன வேலை செய்யணும், வீக்லி என்னென்ன பண்ணணும், மந்த்லி என்னென்ன பண்ணணுன்றதை நான் பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 எழுதி காட்டுறேன். மற்றபடி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அதில் எழுதிக்கலாம். இது நான் வந்துட்டு கரெக்டாக எல்லா நாளும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் ஃபாலோ பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி அதே அந்த ஆட்டோஃபில் வச்சுட்டு அந்த பெரிய பாக்ஸ் இயருக்கு போட்ட மாதிரி குட்டியாக நீங்கள் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் மாதிரி ஒன்று எழுத போகிறோம். அந்த டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதோட ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் கலர்லாம் மற்றதெல்லாம் மாற்றி அதோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம இதில் நமக்கு பிடிச்ச கோட்ஸை எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம அந்த இயர் ஃபுல்லாக எத்தனை மூவிஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றது அதோட ரேட்டிங்ஸ்லாம் எழுதி வைக்கிறதுக்காக அந்த மூவிஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு மூவிஸ் வாட்ச்டுன்னு எழுதிட்டு சிம்பிளாக நீங்கள் அந்த ஆட்டோஃபில் வச்சுட்டே நீங்கள் அதில் கோடு போட்டுக்க வேண்டியதான். இது வந்துட்டு டேப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு நோட் புக் வச்சுருந்தீங்கன்னா அதிலே ரொம்ப அழகாக பண்ணலாம். இந்த மூவிஸ் வாட்ச்டு எழுதுறது மட்டும் நான் நார்மலாக பென் இதை செலக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். மற்றது வந்துட்டு நார்மலாக ஒரு மார்க்கர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நான் இதே கோடு போட்டுக்கிறேன். இதுக்கும் ஃபஸ்ட்டு சின்னதாக 2 கோடு, அதுக்கப்புறம் கீழே சின்னதாக 2 கோடு போட்டுட்டு அதை நம்ம வந்துட்டு எத்தனையாக வேணுமோ டிவைட் பண்ணிக்க போகிறோம்.
அதை பிரித்து கோடு போட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன கோடு நம்ம போடணும். அதை ஜூம் பண்ணிவிட்டு நம்ம போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதையும் நீங்கள் அந்த ஆட்டோ ஃபில் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேக வேகமாக போட்டிங்கன்னா அதுவே கரெக்ட் பண்ணிக்கும். ஒரு சிலது ஒழுங்காக வராதது மட்டும் நம்ம திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு வந்துட்டு இது மாதிரி தான் இருக்கும். இப்போது இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அதே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம கீழெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் நான் காப்பி பண்ணிவிட்டேன். அந்த 2 கோடு மட்டும் அதில் காப்பி ஆகலை, அதனால் அதை மட்டும் நம்ம திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 4 இது நான் காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் அந்த மூவி பார்த்தது அந்த டேட்டோட அது எத்தனை ஸ்டார் ரேட்டிங் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப நம்ம எவ்வளோ மூவிஸ் பார்த்தோம், நம்மளோட ரியாக்ஷன் என்னன்றது அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு செல்ஃப் கேருக்கு வந்துட்டு இதுக்கும் நான் டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு நான் பிரித்து வச்சுக்கிறேன். இந்த ஐடியா வந்துட்டு நானே தான் எழுதினேன். பின்ட்ரெஸ்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாமல் நானே சும்மா நம்மளோட ஐடியாஸும் இது நடுவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி நான் வந்துட்டு என்னோடய செல்ஃப் கேருக்கு என்னென்ன பண்ணணுன்றதை எழுதிக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதி காட்டுறேன். மற்றபடி நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது வீக்லிக்கு என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்றத எழுதிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு அந்த ஹைலைட் வச்சு சின்ன சின்னதாக கோடு மாதிரி போட்டுட்டு அதில் எழுதிக்கிறேன். இந்த டிசைன் வந்துட்டு சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் லைன் போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பண்ண போகிறீங்களோ அத்தனை லைன் போட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அதில் எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ண தேவையில்லை. ஏற்கனவே அந்த க்ளீன் தட் ஹவுஸில் நம்ம வீக்லி ட்ராக் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்கோம். அந்த 52 வீக்ஸ்க்கு எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 1 மார்க் பண்ணது மட்டும் நீங்கள் வேணும்னா அழைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மற்றதுக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டு இதில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெக்கரேஷனுக்காக அதே ஹைலைட் வச்சு நான் சின்ன லீவ்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த மார்க்கர் வச்சு அது மேலே வரைஞ்சிக்கிறேன். இது நீங்கள் நோட்டில் ட்ரை பண்ணுறப்பையும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு காமனாக ஒரு இயருக்கு என்னென்ன பண்ணுறதுன்னெலாம் பார்த்தோம். இப்போ ஒரு மந்த் பிளானருக்கு நான் வந்துட்டேன். இது சீக்கிரமே போட்டிருந்தா நீங்கள் ஜான்வரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, நீங்கள் பிப்ரவரியிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவுமே ஒரு மாதிரி சிம்பிளாக அழகான ஒரு டிசைன் தான். இதுவும் பின்ட்ரெஸ்டோட இன்ஸ்பயர் தான். இது நம்ம ரெயின்போ மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். மார்ச்சுக்கெலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் ரேண்டமாக இந்த பேஜோட இந்த கார்னர்லேயும் மேல் கார்னர்லேயும் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். க்ரீன் கலர் லைட் வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லோ கலர், ஆரஞ்சு, ரெட்டு அது மாதிரி அப்படியே கலராக போய்ட்டு நீங்கள் ரெயின்போக்கு எத்தனை கலர் ஆட் பண்ணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நடுவில் நீங்கள் அந்த மந்த்தை எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இந்த டிசைனுமே சிம்பிளாக அழகாக இருக்கும். இது நீங்கள் அசைன்மெண்ட்டுக்கு கூட ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக மூட் ட்ராக்கர் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வச்சு நீங்கள் இதில் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புக்ஸ் படிக்கிற பர்சன்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதவே ஒரு 52 வீக்ஸ்க்கு ஒரு வீக்குக்கு ஒரு புக் படிக்கிறது அந்த மாதிரி போட்டு நீங்கள் கூட எழுதி வச்சுக்கலாம். இப்போ மூட் ட்ராக்கரும் அந்த மூவி ட்ராக்கர் மாதிரி அந்த மூவி வாட்ச் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மூட் ட்ராக்கர் வந்துட்டு நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வாட்டி போட்டுக்கிற மாதிரி. இப்போ ஜான்வரியில் 31 டேஸ் இருக்கறனால அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு 30 அப்புறம் கீழே ஒரு 31 வர மாதிரி நான் பிரித்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு நீங்கள் இப்போ ஒரு வாட்ரு வந்துட்டு ஒரு 4 லிட்டர்ஸ் டெய்லி குடிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் குடித்ததுக்கப்புறம் ஷேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம எத்தனை நாள் அதை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணோன்றதை இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது பீரியட் ட்ராக்கர். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுவும் அந்த இயர் இன் அ பிக்சல் மாதிரி அதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு சேவிங் கோல்ஸ்னு இது மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.